இந்த காணொளியை பார்க்கும் அன்பு தமிழ் உள்ளத்திற்கு வேதபலன் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் உள்ளமே. இன்று தை மாதம் குரோதி வருடம் 16ஆம் தேதி புதன்கிழமை. மேஷம் சினம், ரிஷபம் அசதி, மிதுனம் கீர்த்தி, கடகம் லாபம், சிம்மம் பெருமை, கன்னி மேன்மை, துலாம் இரக்கம், விருச்சிகம் தொல்லை, தனுசு நலம், மகரம் நட்பு, கும்பம் பகை, மீனம் புகழ். சரி, வாங்க இன்றைய ராசி பலன்களை விரிவாக பார்க்கலாம். வணக்கம். புதன்கிழமை, ஜனவரி மாதம் 29ஆம் தேதி, குரோதி வருஷம் தை மாதம் 16ஆம் தேதி, காலை 8:46 வரை உத்திராடம் நட்சத்திரம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் திருவோணம், நாள் முழுவதும் திருவோணம். திதி அமாவாசை, யோகம் அமிர்த சித்த. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம நாள், நாள் முழுவதும் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சிறப்பு என்னன்னா, தை அமாவாசை, திருவோண விரதம். தை மாதத்தில் வர அமாவாசை ரொம்ப விசேஷமான நாள். திருநாங்கூர் கருட சேவை தை அமாவாசையில் தான் வரும். இன்றைக்கும் நாளைக்கும் திருநாங்கூரில் 11 கருட சேவை. சீர்காழி தாண்டி போகணும். திருநாங்கூர் திவ்ய தேசம். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த 108 திவ்ய தேசங்களில் 11 திவ்ய தேசம் அங்கே இருக்குது. சீர்காழிக்கிட்ட திருநாங்கூர் திவ்ய தேசத்துலேருந்து ஆரம்பம். ரொம்ப விசேஷமாக திருமங்கை ஆழ்வாருக்கு அங்கே திருவாராதனை நடக்கும். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுவார். திருமங்கை ஆழ்வாருக்காக பெருமாள் அங்கே காட்சி கொடுக்குறார். அந்த கருட சேவை இன்றைக்கி நாளைக்கு நடக்கிறது. இன்றைக்கி அமாவாசை. தர்ப்பணம் பண்ணுறவங்கெல்லாம் பண்ணலாம். தர்ப்பணம் யார் பண்ணணும்? அப்பா இல்லைன்னா தான் பண்ணணும். பாக்கி யாரும் பண்ணக்கூடாது. அப்பா இருக்காருன்னா தர்ப்பணம் கிடையாது. அமாவாசைக்கு எதுவுமே கிடையாது. தனியாக எந்த வழிபாடும் கிடையாது. அமாவாசைக்கு தந்தை உள்ளவர்களுக்கு வழிபாடு கிடையாது. அதே மாதிரி திருமணமான பெண்களாக இருந்தால் மாமனார் இருக்காரு அப்படின்னா அப்போ ஒன்றும் கிடையாது. மாமனார் இல்லைன்னா தான் பெண்கள் அமாவாசை அன்னைக்கு வீட்டில் சிறப்பு வழிபாடு. முன்னோர்கள் வழிபாடு தான் அமாவாசை அன்னைக்கு. என்ன ஸ்பெஷல்னால், முன்னோர்களை கும்பிட்றோம். மாதம் அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டில் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த பழைய காலத்தில் இருந்தாங்க. நம்ம தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்களே, அவங்களாம் மேலேருந்து நமக்கு ஆசி வழங்குறாங்களாம். பிதுர்கள்னு சொல்லுவாங்க. இறந்து போனவர்களே பிதுர்கள்னு சொல்லுவாங்க. அந்த பிதுர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. அதுக்காக ஆண்கள், தந்தை இல்லாத ஆண்கள் மட்டும் அமாவாசைக்கு அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு அப்படின்னு ஸ்பெஷலாக ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் தர்ப்பணம். அப்பா இருக்காருன்னா ஒன்றும் கிடையாது. உங்களுக்கெல்லாம் இல்லாதவங்க மட்டும்தான் பண்ணணும். இன்றைக்கி தை அமாவாசை, தர்ப்பணம் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். இன்றைக்கி திருவோண நட்சத்திரம், பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம். பெருமாள் வழிபாட்டில் மிக முக்கியமான நாட்கள் 2. ஒன்று ஏகாதசி, இன்னொன்று திருவோணம். இது ரெண்டுத்துக்கு விரதம் இருக்கணும். இன்றைக்கி திருவோணம் பெருமாள் வழிபாடு செய்யும் நாள். அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு செய்யும் நாள். பெருமாள் வழிபாடு எல்லோரும் செய்ய வேண்டும். முன்னோர் வழிபாடு தந்தை இல்லாதவர்கள் மட்டும் செய்ய வேண்டும். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை ராகு காலம். 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம். 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரை குளிகை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், சந்திரன், புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். ஓஹோன்னு இருக்கு. 12ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உச்சமடைந்து பெரிய யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏழுக்குடையவன் 12ஆம் இடத்திலே உச்சமடைந்ததால் திருமணமாகாத மேஷ ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நடைபெறும். திருமணம் ஆன மேஷ ராசியினர் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிந்து கொள்ளுதல், கருத்து ஒற்றுமை, அன்னோன்யம், நகமும் சதையும் போல என்று சொல்வார்களே, அதைவிட இன்னும் நெருக்கமாக, வானும் நிலவும் போல, மலரும் மனமும் போல இணக்கமாக மகிழ்ச்சியாக குடும்ப வாழ்க்கையை நடத்தக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய யோகமான நேரம். 2 குடையவன் 12ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய தன லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி கணிசமாக இருக்கும். மிகப்பெரியதாக இருக்கும். பெரிய அமௌண்ட்டெல்லாம் பார்க்கலாம். இப்போது பிஸ்னஸை டெவலப் பண்ணிகிட்டே போவீங்க. வியாபார வளர்ச்சி மிக மிக பெரியதாக இருக்கும்.
வியாபாரத்தை நன்கு விரிவுபடுத்துவீர்கள். அதற்கான நேரம் வந்துவிட்டது. எனவே செயலில் இறங்குங்கள். இறங்கினால் வெற்றி உங்களுக்குத்தான். அற்புதமான நல்ல நாள் மேஷத்திற்கு. ரிஷப ராசிக்கு இது ஒரு யோகமான நேரம். ராசி அதிபதி 11 உச்சம். ராசி அதிபதி 11 உச்சம் என்றால் அது ஒரு பெரிய யோகம், ரொம்ப பெரிய யோகம். ரிஷப ராசி அன்பர்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள். வாழ்க்கையிலே எதை சாதிக்க வேண்டுமென குறிக்கோள் வைத்திருக்கிறீர்களோ அதை சாதித்து விடுவீர்கள். உங்கள் இலக்கை எட்டி பிடிக்கக்கூடிய நேரம் கிட்டக்க வந்துவிட்டது. எட்டி பிடிக்கப் போகும் நேரம் கிட்ட வந்துவிட்டது. எனவே இது ஒரு நல்ல நாள். இன்று நீங்கள் எதை துவங்கினாலும் அது நன்றாக நடைபெறும். இன்று உங்களது வாழ்க்கையிலே புதிய மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் விரும்பும் பொருள் கைகூடும். வானம் வசப்படும் நேரம் வந்துவிட்டது. எனவே வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருப்பதால் எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் இப்பொழுது குருவோடு பரிவர்த்தனா யோகத்திலே அமைந்திருக்கிறது. குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு என்னும் பரிவர்த்தனை கிடைத்திருக்கிறது. இது ஒரு பெரிய யோகம், ராஜயோகமான நாள் என்று இந்த நாளை நான் சொன்னால் நிச்சயமாக அதில் மிகைப்படுத்தலே கிடையாது. 1% கூட மிகைப்படுத்தல் கிடையாது. ராஜயோகமான நாள் ரிஷபத்திற்கு இன்றைய நாள். நினைத்தது கிடைக்கும், கவலையே படாதீர்கள். மிதுன ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே அமாவாசைக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை சரியாக செய்யுங்கள். திருவோணத்திற்கு செய்ய வேண்டிய பெருமாள் வழிபாட்டையும் செய்யுங்கள். பெருமாள் வழிபாடு எல்லோரும் செய்ய வேண்டும். அமாவாசை வழிபாடு அப்பா இல்லாதவங்களுக்கு மட்டும்தான். அதனால் பெருமாளை வழிபட வேண்டிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அந்த தனக்கோமை இல்லாதானாகிய அப்பிரமேயன் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். 9ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறது. 11ஆம் இடத்திலே குரு வலுவாக அமர்ந்து கொண்டிருக்கிறது. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கின்றன. இது கடகத்திற்கு மிகப்பெரிய யோகம். 11ஆம் இடத்திலே குரு, 9ஆம் இடத்திலே சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு, குரு வீட்டில் சுக்கிரன். 7ஆம் இடத்திலே 3 கிரக சேர்க்கை, சூரியன் சந்திரன் புதன் ஒன்றாக இணைந்து குரு பார்வை பெறுகின்றன. இது ஒரு மிகப்பெரிய யோகம். எனவே பதவிகள் கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சாதாரண வேலையிலே இருப்பவர்கள் பெரிய வேலைக்கு இப்பொழுது மாறிவிடுவார்கள். வேலை மாற்றம் நிகழும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுயமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கடகராசினருக்கெல்லாம் அதில் பெரிய லாபம் கிடைக்கும். சின்ன கல் பெத்த லாபம். பெருசாக பணம்லாம் பார்ப்பீங்க. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நீங்கள் அட் அ டைம் பார்த்துருப்பீங்களாங்கிறதே டவுட்டாக இருக்கும். எத்தனை சைபர்னு உட்காந்து எண்ணுவீங்க. அப்படியே வரிசையாக 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம் அப்படியே வரிசையாக எண்ணிட்டு ஐயோ 14 சைபரா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் இதுவரை பார்த்திராத அளவுக்கு ஒரு பெரிய தொகையை பார்ப்பதற்கு இப்பொழுது நேரம் கனிந்து விட்டது. எனவே செயலில் இறங்கினால் வெற்றி நிச்சயம். மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கப் போகிறீர்கள். உங்கள் பொருளாதார வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். சைக்கிளில் பயந்தவெல்லாம் இனிமேல் இம்போர்ட்டட் காரில் தான் போடுவாங்க. ஒரேடியாக சைக்கிளை விட்டால் இம்போர்ட்டட் கார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி, திடீர் வளர்ச்சி இப்பொழுது ஏற்பட போகிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். சகோதரி உங்களுக்கு உதவுவார். கூட பிறந்த தங்கச்சி, அக்கா யாராவது இருந்தாங்கன்னா அவங்களாம் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய தந்தையுடைய சொத்து ஏதேனும் வர வேண்டியிருந்தால் அதை பிரித்து கொள்வதற்கு உங்கள் உடன் பிறந்தவர்களெல்லாம் ஒத்துழைப்பு நல்குவார்கள். முன்பு அவர்கள் ஒத்து வரவில்லை, மனக்கசப்பு ஏற்பட்டது என்றால் இப்பொழுது அது மனம் மாறிவிடும். உங்கள் அக்காலாம் சொல்லுவாங்க, ஏய் எங்களுக்கெல்லாம் பரவாயில்லடா, அப்பா அந்த காலத்திலே 100 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, உனக்கு ஒன்றுமே செய்யலை, இந்த வீடு தான் இருக்குது, நீ எடுத்துக்கடா தம்பி, நான் கையெழுத்து போட்டு தரேன். அவருக்கு தெரியாமல் கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மாமாவுக்கு தெரியாமல் அக்கா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். முன்னோர்கள் சம்பாதித்த சொத்து கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படுகிறது. சொத்தை பிரித்து கொள்ளும் இந்த பாகப்பிரிவினை சட்ட ரீதியாக செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். ஒரு சிலர் தங்களுடைய சொந்த சம்பாத்தியத்திலே அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 11ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்து கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் வீடு வாங்கலாம், அசையா சொத்து வாங்கலாம், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சமடைந்து ராகுவோடு இணைந்து விட்டது. உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது.
7ஆம் இடத்திலே உச்சம் பெற்றுள்ள சுக்கிரனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை. 9 குடைவன் 7இல் உச்சம், 2 குடைவன் 7இல் உச்சம், மிக வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே கன்னி ராசி அன்பர்கள் இப்பொழுது வியாபாரத்திலே கொடிகட்டி பறப்பார்கள். புதிய தொழில் துவங்கலாம், இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம். குடும்பத்தில் அமைதி நிலவும், குடும்பத்தில் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். திருமணமாகாத கன்னி ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். திருமணத்திற்கான நேரம் நெருங்கிவிட்டது. 7 குடைவனும் சுக்கிரனும் பரிவர்த்தனா யோகம் பெற்று சுக்கிரன் உச்சமும் பெற்றிருக்கிறது. எனவே இப்பொழுது திருமண தேதி முடிவு செய்யப்படும். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். ஏனெனில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் உச்சமடைந்து விட்டது. ராசி அதிபதி உச்சம்னா இப்போ நீங்கள் உச்சத்தில் இருக்கீங்க, நீங்கள் டாப்பில் இருக்கீங்க, இப்போ பீக்கில் போகிறீங்க. அப்படியே உங்கள் தொழில் வந்து பிச்சுக்கிட்டு போகும், எங்கேயோ போய்டும். தொழிலில் நீங்கள் சக்கரவர்த்தி, முடிசூடா மன்னன். பெண்களாக இருந்தால் முடிசூடா மன்னி. இன்றைய நாள் நல்ல நாள். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. 6, 8 குடைவன் பரிவர்த்தனை, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, ராசி அதிபதி உச்சம், 4ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் புதன் குரு பார்வையிலே, 10, 11 குடையவர்கள், 9, 10, 11 குடையவர்கள் சேர்க்கை 4ஆம் இடத்திலே குரு பார்வையிலே. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், நிறைய பணம் வரும், செல்வ செழிப்பு ஏற்படும், குடும்பத்தில் அமைதி நிலவும், ஆரோக்கியம் அனைவருக்கும் கிடைக்கும். சந்தோஷமாக எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் எல்லோரோடும் நன்றாக பேசி, சகஜமாக பேசி, சுமூகமாக பழகி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இப்பொழுது மிகப்பெரிய யோகம். 5 குடைவன் 7இல், 7 குடைவன் 5இல் இடமாற்றம், குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, 7ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது. 9, 10, 11 குடைவர்கள் 3ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்து குருவின் பார்வை பெறுகிறது. உங்களுக்கு நன்மை, உங்கள் சகோதரருக்கு நன்மை, தந்தைக்கு நன்மை, குடும்பத்திற்கே நன்மை, உங்களால் உங்கள் குடும்பத்திற்கு நன்மை. அத்தகைய அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. எனவே மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்ற நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த திருநாங்கூர் 11 கருட சேவை நடக்கிறது. முடிஞ்சவங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சீர்காழி கிட்ட இருக்குது திருநாங்கூர். ஸ்ரீ குமுதவல்லி சமேத திருமங்கை ஆழ்வார் திருவாலி திருநகரி. திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளும் பொழுது எல்லா பெருமாளும் வந்து அவருக்கு சேவை சாதிக்கிறார்கள். திருமங்கை ஆழ்வார் பார்க்குறதுக்கு பெருமாள்லாம் வராங்க. இங்கே திருமங்கை ஆழ்வாருக்கு அவ்வளோ முக்கியத்துவம். 11 கோவில் பெருமாளும் கருட சேவையில் அவருக்கு காட்சி கொடுப்பாங்க, நமக்கும் சேர்த்து. அந்த கருட சேவையை நாம் போய் சேவித்து விட்டு வர வேண்டும். 11 கோவில் கருட சேவை ஒரே நேரத்தில். அமாவாசைக்கு அமாவாசை, தை மாதம், வருஷா வருஷம் தை அமாவாசைக்கு மட்டும் நடக்கும் அந்த விழா. சீர்காழியிலேருந்து 5-6 கிலோமீட்டர் போனால் அந்த முதல் பெருமாள் கோயில் அங்கே தான் இருக்குது. திருநாங்கூர், நல்லா நோட் பண்ணிங்க, திருநாங்கூர். திருநாங்கூர் 11 கருட சேவை உற்சவ பத்திரிகை. இதை போய் எல்லாரும் போய் பார்த்துட்டு வாங்க. 11 கருட சேவை தை அமாவாசை அன்னைக்கு நடக்குது. சீர்காழி கிட்ட திருநாங்கூர்லேருந்து பக்கத்தில், அதுக்கிட்ட தான் திருமங்கை ஆழ்வாருடைய அவதார தலைமை அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து தான் புறப்பட்டு வருவார் அவர். இது போல் நல்ல நிகழ்ச்சியெலாம் நடக்கும்போது எல்லோரும் போகணும், நம்மளாம் போய் கலந்துக்கணும். ஏன்னா இது ரொம்ப ரேர். இது மாதிரி 10 கருட சேவை, 11 கருட சேவை, 12 கருட சேவைங்கள்லாம் வந்து வருஷத்தில் 3 இடத்துல தான் எங்கேயும் நடக்கும். அதில் இது ஒரு முக்கியமானது. இது தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். உங்கள் வியாபாரம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். வியாபாரத்தின் மூலம் வரவேண்டிய பணம் அனைத்தும் வரும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய பாக்கியெல்லாம் இப்போ வசூலாகும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடைகள் விலகும். பணம் ரொட்டேஷனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். வியாபாரிகளுக்கெல்லாம் எப்போதும் கையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வியாபாரம் பண்ண முடியும். அந்த மணி ஃப்ளோ ரொட்டேஷன் இப்போ ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் நடைபெறக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எனவே மகரத்திற்கு இன்று சிகரம் வைத்தாற் போல் இருக்கும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நாள். 6 குடைவன் 12ஆம் இடத்திலே மறைவு பெற்றதால் யோகம். ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. சனி இப்போதைக்கு பயிற்சி கிடையாது. நிறைய பேர் சனி பயிற்சின்னு கிளப்பி விட்டாங்க சார். என்ன எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காங்க, மெயில் போடுறாங்க, சார் சனி எப்போ பயிற்சி ஆகுது, அன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னு இப்போவே கேட்குறாங்க. அடுத்த வருஷம் சனி பயிற்சி 2026 தான். யாரோ 25ன்னு தப்பாக சொல்லிட்டாங்க.
சில பேர் 5 போட்டால் 6 மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதோ அந்த எழுத்து ஒட்டிகிட்டு இருக்கு போல் இருக்கு கீழே. 5 6ன்னு 6க்கும் 5க்கும் வித்தியாசம் தெரியாமல், என்ன சார் இப்போ சனி பெயர்ச்சியாமே, நீங்கள் பலன் சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. சனி பெயர்ச்சியே இல்லைப்பா அப்படின்னு. சார் யாரோ புக்கு போட்டு விற்றுட்டாங்க சார், கடையிலெல்லாம் தொங்குது சனிப்பெயர்ச்சி புத்தகம்னு போட்டிருக்காங்க, நீங்கள் என்ன சனிப்பெயர்ச்சியே இல்லைன்றீங்களே அப்படின்னு. ஆமாம், இல்லை, சனிப்பெயர்ச்சி இல்லை, இப்போது இந்த வருஷம் கிடையாது, இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அடுத்த வருஷம் மார்ச்சில் தான் சனி பயிற்சி ஆகுது. இப்போ யார் சொன்னா அவங்களுக்கு சனி பயிற்சின்னு சொன்னா அப்படின்னா, இல்லை சார் புக்கெல்லாம் விற்குது சார்ங்க அப்படின்றான். அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சின்னு ரொம்ப தெளிவாக திருநள்ளாறுலேயே சொல்லிட்டாங்க. திருநள்ளாறு தான் நமக்கு பிரதானம், அது சொல்கிறது தான் நம்ம கேட்கணும். யாரோ இங்கே லோக்கலில் இருக்கிற ஜோசியன் தான் போட்ட புக்கு விற்று போகணுங்கிறதுக்காக அவன் ஆளுக்கால ஒரு டேட் சொல்லிகிட்டு இருக்கான், சனி பயிற்சி வந்துடுச்சு சனி பயிற்சி வந்துடுச்சுன்ட்டு. 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் வரும். இவங்கன்னா மாதம் சனி பயிற்சி சொல்லிட்டு இருக்காங்க. இப்பொழுது அழகாக உங்கள் ராசி அதிபதி சனி கும்பத்திலேயே இருக்கிறது, பயிற்சி ஆலை. அதனால் நீங்கள் சனி பயிற்சியை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. ராசி அதிபதி ராசியில் இருந்தால் நல்லது தான் பண்ணும், அதில் எந்த கெடுதலும் கிடையாது. இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ஆறுக்குடையவன் 12ஆம் இடம் சென்றதால் விபரீத ராஜயோகம், எதிர்பாராத ஒரு அமௌண்ட்டு கேஷ் கிடைக்கும். இன்றைக்கி லிக்விட் கேஷ் கையில் கிடைக்கும். அற்புதமான நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 11ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் எடுத்த காரியம் அனைத்திலும் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் எதை செய்தாலும் அது நன்றாக இருக்கும். எந்த செயலில் இறங்கினாலும் அதை முழுமையாக செய்வீர்கள், வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். முன்னோர்கள் சம்பாதித்த அசையா சொத்திலே பங்கு போடுவதற்கு இப்பொழுது நேரம் நன்றாக இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் பிரிக்கப்படாத சொத்து ஏதேனும் இருந்தால் அதில் இப்பொழுது பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். பார்ட்டிஷன் டீட் போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாருக்கும் லீகல் ஹேர்ஸ் அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டிய, சட்டப்படி கிடைக்க வேண்டிய ஷேர் என்னவோ அதை இப்போ பிரிச்சுக்கலாம். அதை அமைதியான முறையிலே எந்த மனஸ்தாபமும் இல்லாமல் அது நடைபெறும். அதை செய்யக்கூடிய நேரம் இப்பொழுது வந்து விட்டது. ஆறுக்குடைய சூரியன் 11ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு அதை செய்து கொடுக்கிறார், பிரச்சனை இல்லாமல் பண்ணுறார். எனவே இப்பொழுது உங்கள் உடன்பிறப்புகள் ஒத்து வருவார்கள். அப்படி எதுவும் ப்ராப்பர்ட்டிலாம் இல்லைன்னா நீங்கள் வாங்குவீங்க. உங்களுடைய சொந்த சம்பாத்தியத்திலே இப்பொழுது அசையா சொத்து வாங்கலாம். ஒரு சின்ன ஃப்ளாட் எதாவது இருந்ததுன்னா அது விற்றுட்டு இப்போ பெரிய இடமா வாங்குங்க. போன 2-3 வருஷம் பெஞ்ச மழையில் எந்தெந்த ஏரியாவில் தண்ணி தேங்குன்றது தெரிஞ்சு போச்சு. சென்னையில் அந்த ஏரியாலாம் விட்டுருங்க, கொஞ்சம் மேடான இடத்துல வாங்குங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மீனராசிக்கு விளங்குகிறது. மீனராசி மாணவ மாணவியரெல்லாம் இப்பொழுது கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். தேர்வு எழுதினால் அதில் முதலிடம் உங்களுக்கு கிடைக்கும். தேர்வு முடிவுகள் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் இருக்கும். 100க்கு 100 பல சப்ஜெக்டில் வாங்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் மீனராசி மாணவ மாணவியர், மகர ராசி இவங்கெல்லாம் நிறைய மார்க் வாங்குவாங்க. ஸ்டேட் ஃபஸ்ட் வரவங்களாம் இந்த ராசி சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க. கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். இயலிசை நாடகம் போன்ற நுண்கலை பிரிவுகளிலே பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அதிக நன்மைகள் நடைபெறும், அதிக வருமானம் வரும். எனவே இது ஒரு மிக மிக சிறப்பான நல்ல நாள். திருநாங்கூர் கருட சேவை தை அமாவாசையை முன்னிட்டு நடைபெறுகிறது. சீர்காழி அருகிலே இருக்கிறது திருநாங்கூர். 11 பெருமாள் கோவில், 11 ஸ்தலமும் திவ்ய தேசம். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த 11 திவ்ய தேசத்திலிருந்து பெருமாள் எழுந்தருளி அங்கே திருமங்கை ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கிறதுக்காக வராங்க. நம்மெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இது ஒன்று மறந்துடாதீங்க. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.